வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, தினம் பார்க்குற செடி இல்லாமல் இன்றைக்கி புதுசாக 3 செடி காய் வச்சுருக்கேன். அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூவி வந்துருச்சுங்க. உங்களோட பிரார்த்தனையால் தான் ரூவி திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாளாக காடு முச்சுட்டு தொலைவுன்னு சிக்கவே இல்லை. நேற்று அப்படியே வீட்டு பக்கம் நெண்டிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் பிடிச்சி கொண்டே பால் வச்சா கொஞ்சமாக குடிச்சிட்டு குடிக்க மாட்டேன்ருச்சு. என்னென்னு பார்த்தா காய்ச்சலுங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் எத்தனை டிகிரியோ காய்ச்சல் இருக்காமா. காய்ச்சல் ஊசி போட்டிருக்கோம். காமிக்கலான்னு பார்த்தா அது எங்கேயோ போய் பதுங்கி படுத்துக்கிச்சு. சாயந்தரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். வாங்க என்ன செடி காய் வச்சுருக்குன்னு பார்க்கலாம். வெள்ளரி செடி காய் வச்சுருக்கு. முள்ளையெல்லாம் நிறைய இருக்குது. நான் அறுவடை பண்ணையில் எல்லா காயுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெள்ளரி செடி ஒன்று காய் வச்சுருக்குங்களா. அடுத்து என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? பாவக்காய் பாருங்கள். இந்த காயே ஒரு வித்தியாசமாக இருக்குங்கள்ல. மொத்தம் 3 செடின்னு சொன்னாங்கல்ல, 2 செடியில் பார்த்தாச்சு. 3வது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்காய் செடி தாங்க. இங்கே பாருங்கள், வால் சொரக்காய், குண்டு சொரக்காய் தான் எப்போவுமே போடுவேன். கிட்ட கொண்டு வந்து காமி. இங்கே பாருங்கள், எப்போவுமே குண்டு சொரக்காய் தான் போடுவோம். இந்த டைம் அது விதை இல்லாமல் போயிடுச்சு. நான் நட பேருக்கா செடியெல்லாம் நறுக்குச்சுங்களா, அதில் விதை இல்லை, வாங்கி தான் போடணும். அந்த மாதிரி இதுவும் நிறைய காய் வச்சுருக்கு. அதெல்லாம் அறுவடை பண்ணையில் பார்க்கலாம். இங்கே வாங்க, வெள்ளரி ஒரு பூ மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த ஒரு பூ மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குங்க. அழகாக இருக்குங்கள்ல.